போதுமா உனக்கு? ரொம்ப சந்தோஷமா? உன்னாலதான் இந்த வீட்ல பெரிய பிரளயமே உண்டாயிருச்சு, பெரிய சண்டை நடந்துருச்சு. இப்ப என்ன சொல்ற? நான் என்னமா பண்ணேன்? என்னைய எப்படி திட்டிட்டு இருக்கீங்க? உன்னாலதான் வந்துச்சு. நீ வாயை முடிட்டு இருந்தீனா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதுல. நீ எதுக்கு தேவையில்லாத கேள்விலாம் கேக்குற? உங்க அத்தை முன்னாடி என்னமாச்சி செயினா காணாங்கலாம் எதுக்கு கேக்குற நீ? அம்மாச்சி போடுது போடாம இருக்கு, உனக்கு தேவையாது? சொல்லு பாப்பா, தேவையாது? உன்னாலதான் பாரு. நம்ம பாட்டுக்கு இங்க வந்தோமா இருந்தோமா போனாமான்னு இருக்கணும். நம்மளால யாருக்கும் எந்த சண்டையும் வந்துடக்கூடாது. இப்ப பாரு, பெரிய பிரச்சனையே ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? இப்படியே என்ன சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளவுதான்மா சொல்லிட்டேன். நீங்க கேட்க மாட்டீங்களா அம்மாச்சிட்ட எங்க செயின காணா எது காணான்ட்டு? அதே மாதிரி நானும் கேட்டேன். நீ வீட்டுக்குள்ள பேசுறது எனக்கு தெரியுமா? நான் வெளியே விளையாட்டு தானே வந்தேன். இதற்சியா கேட்டேன் எங்க அம்மாச்சி செயின காணான்ட்டு. அதுக்காக என்ன திட்டிட்டு இருக்கீங்க? அம்மா இவ்வளவு எடுத்து சொல்றாங்களே, சரிம்மா அது மாதிரி பண்ண மாட்டேமா அப்படின்னு சொல்றியா? தெனாவட்டா பேசிட்டு இருக்க? தாத்தா அம்மாச்சி என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்றாங்கன்னு உனக்கு திமிர் வந்துருச்சா? ஓவரா பேசிட்டு இருக்க. எதுக்கு மாதிரி அடிக்கிறீங்க? வாயால தானே பேசிட்டு இருந்தீங்க. இப்ப கையில நீட்டுறீங்க. இதுங்க போய் நான் அப்பாட்ட போய் சொல்றேன். அழுகிற நிப்பாட்டு. கல்ல நீர் தண்ணி அடிக்கிறியாக்கும்? பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு. ஒரு தப்பு பண்ணல, பண்றத நீங்க தான் பண்ணிருக்கீங்க. வாய் மூடுங்க. அடி வாங்கினது பத்தலையாக்கும், திருப்பி அடிக்கணுமா உனிய? இருங்க இருங்க, போய் அப்பாட்ட சொல்றேன். அப்புறம் அப்பா உங்களுக்கு கேட்பார்ல, அதுக்கப்புறம் இருக்கும் உங்களுக்கு. அம்மா இப்ப எதுக்கு பாப்பா அடிக்கிறீங்க? நீயாவது கேளுங்க எனக்கு. என்னடா உனக்கு அடி வேணுமா? நாளைக்கு அம்மா வீட்டுல நிம்மதியா இருந்துட்டு போலான்னு பார்த்தா உங்களால வீட்டுல பெரிய சண்டையே வந்துருச்சே. அங்கதான் இருக்க முடியல, உங்க அப்பா நோய் நோய்ங்கிறதுனால இங்க இருந்து நிம்மதியா இருக்கலாம். உங்களால நிம்மதியும் போயிருச்சே. அவ என்ன தப்பு பண்ணா அவன் மேல நீ கைய வைக்கிறீங்க? நீ வாய மூடு. உனக்கு அடி விழணுமா? நானும் பாத்திட்டே இருக்கேன். 2 பேரும் ஏட்டிக்கு போட்டியா பேசிட்டு இருக்கீங்க. நான் சொல்றதே காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறீங்க. ஸ்கூல்ல லீவ் விட்டாங்க 2 மாசம். என் நிம்மதியே போயிருச்சு. ஸ்கூலுக்கு போன வரைக்கும் காலைல எந்திரிச்சிங்களா, போனீங்களா, டியூஷன் படிச்சீங்க அப்படி இருப்பீங்க. இப்ப லீவ் விட்ட வரைக்கும் என்னோட எல்லா நிம்மதியும் போச்சு உங்களால. ஏமா இப்ப என்னதான் சொல்ல வரீங்க நீங்க? முன்னாடியே சொல்லிருந்தீங்கன்னா பாப்பா அப்படி கேட்டிருப்பாள் அம்மாச்சிட்ட. இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கா நீ? யாருமா தேவையில்லாம பேசிட்டு இருக்கா? நீங்க தான் தேவையில்லாம கோவப்படுறீங்க பாப்பா கிட்ட. சின்ன பிள்ளைங்க நாங்க, எந்த தப்புமே பண்ணல. ஆனா நீங்க எப்படி திட்டிட்டு இருக்கீங்க? அம்மா நீ சின்ன பிள்ளைங்களாக்கும். எப்பா ஊரே வித்துருவீங்க. அம்மலா நீ இதுக்காக பிள்ளைங்களை திட்டிட்டு இருக்க? விடு. பாருங்க தாத்தா, பாப்பா எந்த தப்புமே பண்ணல, அதுக்காக அவளை பிடிச்சி அடிச்சிருக்காங்க. சரிடா குட்டி, நான் அம்மாட்ட கேட்டுக்கிறேன். நீங்க 2 பேரும் விளையாடுங்க போங்க. எங்க முன்னாடி கேளுங்க. என்ன எப்படி தெரியுமா அடிச்சாங்க? இன்னும் எனக்கு கண்ணை வலிக்குது. என்ன தப்பு பண்ணேன்னு அப்படி திட்டுறாங்க நீங்க? நான் போய் அப்பாட்ட இப்ப ஃபோன் பண்ணி சொல்றேன். அம்மாடி பேத்திமா, நீங்க இப்படி அழுவாதம்மா, விடு. அம்மா ஏதோ கோவத்துல அடிச்சிருக்காங்க, அதுக்காக நீங்க அப்பாட்டெல்லாம் சொல்ல வேணாம். நான் நாளைக்கு இங்க இருக்கலாம்னு வந்திருக்கீங்க, எதுக்கு போய் சண்டை அழுவுறீங்க? நிப்பாட்டுங்க. அவன் அடிச்சது மட்டும் நியாயமா இல்லையா? நீலிக்க நீ நிப்பாட்ட போறியா இல்லையா? நீ நிப்பாட்ட முடியாது. நீங்க அடிச்சீங்களா, எனக்கு வலிக்குதுல, அப்ப நான் தானே அழுவ முடியும். அப்ப அவ்வளவு குருண வாய் பேசுற, அதெல்லாம் வாய் வலிக்கல உனக்கு? இப்ப கை நீட்டது வலிக்குதாக்கும். அம்மாடி அம்மலா, ஏன் சின்ன பிள்ளைங்க மேல இவ்வளவு கோவம் உனக்கு? நிப்பாட்டு போத. அடிச்சுதான்ப்பா வளர்க்கணும், இல்லன்னா அவ்வளவுதான், நம்மளே ஏச்சிருங்க. பிள்ளைங்க எந்த தப்பு பண்ணல, அதுங்க அறியாமல் ஏதோ பேசிடுச்சுங்க. அப்படி சொல்லுங்க தாத்தா அம்மா கிட்ட. நம்ம பெரியவங்க, நம்மளா பேசி முடிவு பண்ணிட்டா சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும் சொல்லு? அதனால பிள்ளைங்க மேல எந்த கோவத்தையும் காமிக்க வேணாம். நீ பேசாட்ட அமைதியா இரு. நடந்தது நடந்து போச்சு. இனிமே குழந்தைங்க மேல அந்த கோவத்தை காமிக்காத. ஏங்க பிள்ளைங்க அடிச்சிட்டு இருக்காளா, திட்டினாலா? ஆமா ஆமா, நம்ம சொல்லாம விட்டுட்டோம். பேர பிள்ளைங்க சொல்லிடுச்சுல, அதனால ஏசிட்டு இருக்காமலா. என்ன அமலா, விடு. உங்க அப்பா சொன்ன மாதிரிதான் நடந்தது நடந்துருச்சு. இனிமே இந்த விஷயத்தை பத்தி எதுவுமே பேச வேணாம். பிள்ளைங்கிட்டையும் அடிக்காத. ஆச்சி, என்னை அம்மா ரொம்ப அடிச்சிட்டாங்க. அப்படியாடா? சரி சரி, அம்மாட்ட இனிமேட்டு அடிக்க கூடாதுன்னு சொல்லி வச்சுறேன். சரி பாட்டி. ஆகாசக்குட்டி, நீ அழுகி நிப்பாட்டு. இப்பதான் நல்லா இருக்கு. சின்ன பிள்ளைங்க அழுதுட்டே இருந்தா நல்லாவா இருக்கும்? இப்பவும் சிரிச்ச முகத்தோடய இருக்கணும். என்னடா பேராண்டி? சரி தாத்தா. நீயும் சேர்ந்து போய் விளையாடுங்க. நான் அப்புறமேட்டு அம்மாட்ட சொல்லி கண்டிச்சு வைக்கிறேன், பிள்ளைங்க அடிக்க கூடாதுன்ட்டு. சரி பாட்டி. ஆமா பாட்டி, முன்னாடியே செயின் போல இப்ப போட்டிருக்கீங்க. என்ன திரும்ப உனக்கு அடி வேணுமா? பேசாம போய் விளையாடு போ. உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன். உங்கள நான் காவிட்டுட்டேன் போ. நீ அம்மா கூட பேசாதனா? வா, நான் சேர்ந்து போய் விளையாடலாம் 2 பேரும். ஆமா பாப்பா, நானும் அம்மா கூட போய் பேசவே மாட்டேன். வா போய் விளையாடலாம். இனிமே அல்லாத அண்ணன் இருக்கையில அல்ல எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், சரியா? சரிண்ணா. போய் ஊஞ்சல் விளையாடலாமா? ஊஞ்சல்ல போய் விளையாடலாம். நீ ஃபர்ஸ்ட் உட்காந்து நான் ஆட்டி விடுறேன். வா போலாம். போய் விளையாடிட்டு வரேன் மச்சி. பாத்து விளையாடுங்க கண்ணுங்களா. இப்ப என்ன ஆச்சுன்னு பிள்ளைங்களை போட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்க, திட்டிட்டு இருக்க? ஆமா போமா, வர கோவத்துக்கு அதுங்கள சும்மாவே விட்டுருக்க கூடாது. ஒரு குச்சி எடுத்து 4 செலப்பு அழகணும் போல வருது எனக்கு. இவங்களாம் சின்ன பிள்ளைங்க, அதுக்கு என்ன தெரியும்? இப்ப பாரு, நகை எடுத்து போடவும் அது எதுவுமே கேட்டுச்சா? சொல்லு பாத்தியா? நம்ம சொல்றதெல்லாம் எல்லாமே இருக்குடா. நம்ம சொல்லியிருந்தா பிள்ளைங்களும் கேட்டுருக்காதுங்க. நம்ம சொல்லாம வருவோம் தானே பிள்ளைங்க கேட்டுச்சுங்க. உங்க அப்பாவே எடுத்துக்கோ, ஃபர்ஸ்ட் வரும்போதே செயின் எங்கன்னு தான் கேட்டாரு. அப்பாவே பாரு வந்தோடனே செயின் எங்க லட்சுமி காணும் அப்படின்னு தான் கேட்டாரு. அதே மாதிரி தானே அதுங்களும் இருக்குங்க. நீங்க எதுக்கு அந்த மேல எங்களை கோவத்தை காமிக்கிற? அப்புறம் அவ்வளவுதான் பாரு, இங்க இருக்காதுங்க எல்லாம். அவங்க அப்பா தெரிய போயிருங்க, பாத்துக்கோ. இப்ப நீயும் போற மாதிரி தான் இரு வீட்டுக்கு. ஆமா போமா, இங்க இருந்த வரைக்கும் ரொம்ப தான் வாழுத்தனம் பண்ணுதுங்க. நீ ரொம்ப தான் அதுங்களுக்கு இடம் கொடுக்குற. எப்பயாவது ஒரு நாள் பேரம் பேத்தி கூட நீயும் வர, அப்ப எனக்கு சந்தோஷம் தானே இருக்கும். நான் ஏன்டா அதுங்கள்ட்ட போய் வெறுப்ப காமிக்கிறோம் சொல்லு? என்னமோ பண்ணிக்கப்போ, எனக்கு இன்னும் கோவமே ஆற மாட்டேங்குது. நான் இங்க இருந்து நான் மேற்கொண்டு கோவம் தான் வரும். வந்து நான் உள்ளார போய் கொஞ்ச நேரம் படுக்கிறேன். நீயே சமைக்கிறது எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நீ போய் தூங்க கொஞ்ச நேரம். அம்மா அப்படியே அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுது ஏது பண்ணுன்னு ஒரு கண்ணு வச்சுக்கோமா. சரி, நான் பாத்துறேன்டா. லட்சுமி, நீ ரொம்ப வருத்தப்பறியா அப்படி நடந்துருச்சுன்னு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நடந்துருச்சு. இனிமேல் வருத்தப்பட்டு என்ன போகுது? நமக்கு வாச்ச மருமகளே அப்படி இருக்கா. நமக்கு நல்லது நடந்தா அவளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஆமா லட்சுமி, நான் பாட்டுக்கு அமைதியா இருந்துடலாம். உனக்கு செயினை வாங்கி கொடுத்தல, அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை வந்துருச்சு.
என்னது நெக்லஸ் வாங்கி கொடுத்துட்டு இப்ப நான் சொல்லி காமிக்கிறீங்களா? நம்ம சொல்ல வரதே கேட்காம மரும புஷ்பா அது பாட்டுக்கு சண்டை போட்டு போயிடுச்சு பாத்தியா? ஆமா, பொல்லாத மருமவ. இனிமேட்டு மருமவெல்லாம் சொல்லாதீங்க. என்ன நிஜமாவது பெரியவங்களை எப்படி பேச கூட தெரியாத மட்டு மரியாதை இல்லாம பேசிட்டு போறா. வாடி பொடின்னு பேசிட்டு போறா. அவளுக்கு என்ன மருமவளாக்கும்? நம்ம வீட்டுக்கு வட்ட முடி அறுத்து போறேன் வாயையும் இல்லாம கூந்தல் வச்சுட்டு ஆட்டி ஆட்டி பேசுறா பொலப்படுத்தவன். நீ இப்ப கோபப்படுற? போய் சமையல போய் பாரு. இப்ப அங்க மாணிக்கம் தான் சிக்கிக்குதான். அங்க என்ன நடந்துட்டு இருக்கோ தெரியல. ஒரு எட்டு தான் பாத்துருவாங்களே சண்டை நடக்குதா ஏது நடக்குதான்ட்டு. நமக்கு எதுக்கு லட்சுமி? அதெல்லாம் தேவையில்லாத வேலை. தெரியுதுல? அப்ப மூடிட்டு போய் படுங்க போங்க. பெரிய பேச்சு பேச வந்துட்டீங்க. ஏன் லட்சுமி தூங்கும் போது வாயை திறந்துடா தூங்குவாங்க? எல்லாரும் மூடிட்டு தானே படுப்பாங்க. என்ன ஐயா வாய் பேசுறது பார்த்தா டோஸ் வேற விடணுமா உங்களுக்கு? நீங்க வாய் ஆன்னு குழந்தை தானே தூங்குவீங்க. அதுவும் டுர்ரு டுர்ரு டுர்ருன்னு கொட்ட விட்டுட்டே ஏன் தூக்கத்தை வேலைக்கு எடுத்துட்டு பேசாம போயிருங்காமா. அப்படியா லட்சுமி? சரி பேசாம போயிடுறேன் நானு. அப்புறம் அவ்வளவுதான், வீட்டுல உங்களுக்கு சேர்த்து சாப்பாடு செய்ய மாட்டேன். போய் ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லிடுவேன். அப்படியா? ஹோட்டல் சாப்பாடே நல்லா தான் வீட்டு சாப்பாடோட. என்னதே இதே மாதிரி சமைக்க இந்த ஊர்ல யாரு இருக்கா அப்படின்னு சொன்னேன். அதே வாயை மூடிட்டு அப்படியே போய் தூங்குங்க போங்க. இதுக்கு மேல ஏதாவது வாயை பேசுனீங்க அப்புறம் அவ்வளவுதான். அப்படியே வாயில கையை வச்சு எவ்வளவு நேரம் தான் தூங்குறது? பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க. என்னோட இந்த வயசுல போய் கை சாப்பிடறான்ட்டு என்னதான் கேள்வி பேசுவாங்க. என்ன இங்க இருந்து ஏதோ பேசிட்டே இருக்கீங்க? படுக்க போலையா நீங்க? போன லட்சுமி ஒழுங்கா போய் படுங்க. அப்படி இல்லைன்னா எனக்கு வந்து காய் அரைஞ்சு கொடுங்க வாங்க. ஆறு கொட்டாய் வர வந்துருச்சு. நான் போற லட்சுமி நீயே காய அமைச்சுக்கோ. சொன்னோட பயந்து ஓடிட்டாரு. நகை வாங்கினது எதுவுமே தெரியாம என்கிட்ட எல்லாரும் எப்படி ஏமாத்திருக்கீங்க. அப்புறம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டோட துரத்தி விடுறீங்களா? இருங்க அந்த ஆளை போய் கூட்டிட்டு வரேன். என்ன ஏதுன்னு கேட்க சொல்றேன். சி உங்களுக்காக பழம்லாம் வாங்கிட்டு வந்தேல அதெல்லாம் வேஸ்ட். அந்த பழம் வாங்கின காசுல ஏதாவது ஃபேஸ் பேக் லிப்ஸ்டிக் ஐடியா ஏதாவது வாங்கிருக்கலாம். வயசான கிளறு ரெண்டுக்கும் என்ன கொழுப்பு இருக்கும்? நகை வாங்கினதே மறைச்சிருச்சுங்க. கொண்டு நான் செலவு பண்ணி வாங்கிட்டு போனது எல்லாம் வேஸ்ட். என்ன இந்த லூசா தனியா அந்த முட்டை வேலை இப்படி கோவமா பேசிட்டே போகுது. நாளே வெயில நடக்க முடியல. இது செப்பல் கூட போடாம இந்த வெயில எப்படி போதே? அக்கா அக்கா எக்கோய் உங்க ரெண்டு பேர்த்தையும் நான் சும்மா விட மாட்டேன். இந்த அமலாக்கறி இருக்காளே அப்பா, அவ வெடி மணி, அவளே சும்மா விட மாட்டேன். பிள்ளையா இருக்கமோ எல்லாத்தையும் சொல்லிடுச்சு. இல்லைன்னா என் தலையில மிளகா அரைச்சிடலாம் அம்மாவும் பிள்ளையும். அது இந்த வெயில வேற மிளகா அரைக்கணுமா தலையில? இது வேண்டுதலா இருக்குமோ? ஏன் அக்கா? என்ன வேணும்? இல்லக்கா இந்த மொட்டை வெயிலா இருக்கு. இந்த வெயில கூட செப்பல் போடாம நடந்து போறீங்களே, ஏன்க்கா அப்படி போறீங்க? ஆட்டோ பிடிச்சாது போலால. நான் நடந்து போவேன், இல்ல வண்டியில போவேன், இல்ல கார்ல போவேன், இல்ல ஃபிளைட்ல கூட போவேன். உனக்கு என்ன வந்தது? இல்லக்கா இந்த மொட்டை வெயில இப்படி போறீங்களே அதான் கேக்குறேன். என்னாலே நடக்க முடியல செப்பல் போட்டு. நீங்க இப்படி நடக்கிறீங்களேக்கா, ஒரு ஆட்டோ பிடிச்சி தட்டுமா உங்களுக்கு? யோ நீ யாரு என்கிட்ட வந்து இப்ப பேசிட்டு இருக்க? என்ன கொள்ளக்காரனா? நீ நகையை அடிக்க வந்திருக்கியா நீ? பாரு இந்த மாதிரி பேசிட்டு இருந்தா போலீஸை கூப்பிட்டுருவாமா. என்னக்கா இப்பெல்லாம் பேசுற? நான் சின்ன பையன், என்னை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வைக்கணுங்கிறியே. உனக்காக பறிஞ்சு பேசினா என்னை இப்படி தள்ளி விட பாக்குறியே. சின்ன பையன் தானே, பேசாம போ. நான் ரோட்ல எப்படி வேணா போவேன். கண்ணை மூடிட்டு வாயை பொத்திட்டு போ. எனக்கு இது தேவைதான். பாவம் ஒரு அக்கா வெயில் நடந்து போதே, என்னாச்சு ஏதாச்சும் கேட்க வந்தேல, எனக்கு இது ரொம்ப தேவைதான். பாவப்பட்டு தனியா போறேன்னு உங்ககிட்ட வந்து பேசினேல, எப்பா சாமி ஆள விட்டுரு. நீ ஒரு அரக்கு இருக்கா இருப்ப போல இருக்கு. யாரை பார்த்து என்ன பேசுற? நான் அரக்கு இருக்கா? நீ தாண்டா அரக்கு இருக்கு. என்னைய பார்த்து அரக்கு இருக்குங்கிறியா? எப்பா சாமி ஆள விட்டுரு. தெரியாம உங்ககிட்ட பேசிட்டேன். யாரோட அரக்கு இருக்கு? நீ ஒரு அரக்கு இருக்கு, உங்க அப்பா ஒரு அரக்கு இருக்கு, உங்க வீட்டுல எல்லாருமே அரக்கு இருக்கு. என்னைய சொல்றியா நீ? நான் பாட்டுக்கு ஓரமா போயிட்டு இருக்கேன். எங்கிட்ட தகராறு பண்றான் பொறுக்கி. சரியான பொம்பளை பொறுக்கியா இருப்பா போல இருக்கு. செயின் போட்டுருக்கேன் அப்படியே லவங்கா எடுத்துட்டு போயிடலாம் பாத்தியா? இது நடக்கவே நடக்காது இந்த புஷ்பா கிட்ட. நான் யாரு? நீ ஒரு ராட்சசி பேயி. என்னடா நீ போவே இல்லையா? என் கையில சிக்கனே வச்சுக்க அவ்வளவுதான். நீ குடுமி மாதிரி ஒரு தலைமுறை ஆட்டி முடியும் பாத்துக்கோ. ஓடி பேரு பேச்சு பேச வந்துட்டான். ஆளும் மண்டையும் சைஸையும் பாரு. நான் பாட்டு போயிட்டு இருக்கேன், என்கிட்ட வந்து எகத்தாளம் பேசிட்டு இருக்கான். இப்படி பேசி விட்டாங்களே, வீட்டை விட்டு துரத்தி விட்டாங்களே, நானே ஒரு குடுமையில நடந்து வந்துட்டு இருக்கேன். என்னைய பார்த்து எகத்தாளமா பேசுறான். யோ மனுஷா, என்னை கட்டுன புருஷா, உனக்கு இருக்கியா வேட்டு? வீட்டுக்கு வரையில உனக்கு வைக்கிறேன் ஆப்பு. உங்க ஆத்தாக்காரையும் உங்க அப்பாக்காரனும் பேசுற பேச்சுக்கு என் கையில சிக்கன. ஒரு தொங்கச்சியை 2 நாள் குடி வச்சுக்கணுமாக்கும் நானு. பேசாம இரு. வந்து உனக்கு இருக்கையா? பேசின பேச்சுக்கெல்லாம் உனக்கு இருக்கு. அப்ப இருக்குல்ல ரவா அப்போ, அதை உன் வாயிலே வச்சு அடைக்கிறேன். பப்பன்னு வாயை முடிக்கும். பேச முடியாதுல உன்னால. வரையிரு. ஒரு 10 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துருவேன். வீட்டுல போறவங்களா இன்னைக்கு பார்த்துட்டு வம்பளத்துட்டு கிரிக்கிங்கிறாங்கல்ல, இருக்கியா? வீட்டுக்கு வந்து உனக்கு கவனிச்சுக்கிறியா? இதை வந்துட்டேன். எடுபட்ட பையலே, எப்பயாவது எங்கேயும் சிக்குவீல, அப்புறம் இருக்குடா உனக்கு. பண்ணிக்காரி அவன் அம்மா வீட்டுக்கு போனாலும் போனா ஒரு நாள் கூட என்னத்த எதுத்தன்னு கூட ஒரு ஃபோன் கூட பண்ணடி. அவ ஏமா உனக்கு ஃபோன் பண்றா? உன் பையனுக்கு வேணா ஃபோன் பண்ணிப்பா. என்னங்க பண்றீங்க, ஏது பண்றீங்க, என்ன சாப்பிட்டீங்களா அப்படின்னு. மாமியாரெல்லாம் எப்படி இருந்தா என்ன அவளுக்கு? வீட்டுக்கார நல்லா இருந்தா போதுன்னு நினைக்காவ. ஆமாண்டி, அதனாலதான் உங்க அண்ணன் 1/2 மணி நேரமா அம்மலா சொல்லுன்னு பேசிட்டே இருந்தான். அப்ப ஏன் நினைச்சேன் பொண்டாடிக்கிட்ட தான் பேசுறாண்டு. இருமா, அவ போனா போயிட்டு போறா. அதுக்கு இல்லடி, என்ன சாப்பாடு ஏது சாப்பாடு அப்படின்னு கூட ஃபோன் பண்ணல. பேரன் பேத்திகளால் ஃபோன் பண்ணி கொடுக்கலாம், நானாவது பேசுவேல. அதுக்கு தான் பிடிக்கல. சரி பிள்ளைகளுக்காக கொடுத்து பேசலாம்ல. இருமா, அவ பேசினா பேசலா, பேசாட்டி போறா. அதுக்காக விசாரிக்க நான் இருக்கேன். அப்புறத்துக்கு நீ அவளை தேடிட்டு இருக்க. இருந்தாலும் மனசு கேட்கவே மாட்டேங்குது. உனக்கு தானே என்னத்த டீ குடிச்சிட்டீங்களா, என்னத்த சாப்பிட்டீங்களா, என்னத்த குளிச்சிட்டீங்களா அப்படின்னு தினமும் கேட்டுட்டே இருக்கணும். உனக்கு அப்படிதான் நல்லா இருக்குங்க. போவியா? நீ பாட்டுக்கு ஜாலியா இருமா. அதான் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. அப்பாட்ட சொல்லி உனக்கு பிடிச்சதை செஞ்சு சாப்பிடுவியா? அப்படியே எனக்கும் செஞ்சு போடுவியா? அப்படின்னு இருப்பியா? நீ பாட்டு கவலைப்பட்டு இருக்க.
அவள் ஆத்தாக்காரி அவளுக்கு பிடிச்சதா செஞ்சு கொடுத்துருப்பா. நம்ம தான் இங்கே வந்து சாம்பார் புளி ரசம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். பேசாமல் அப்பாட்ட கறி மீன் எடுக்க சொல்லுமா. நானும் அதான் நினச்சேன், நாக்கே செத்து போய் கிடக்கு. பேசாமல் இன்னைக்கு கறி எடுத்துடலாமா? ஆமாம்மா, கறியே எடுக்கலாம். பிள்ளைங்களும் சாப்பிடுங்க. அப்படியே முட்டையும் வாங்கிட்டு சொல்லிடுமா. சரி சரி, அப்படியே ஃபோனில் உங்கள் அப்பாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணி கொடு, நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். அப்பா கிட்ட நீயே ஃபோன் பண்ணி சொல்லிக்கோமா. செல்லில் ஃபோன் பண்ண தெரியாதே, கொஞ்சம் ஃபோன் பண்ணி கொடு. இருக்கிற வரைக்கும் என்ன சொல்லுவேன், நான் இல்லாட்டி என்ன செய்வேன்? வேற யாரு, அவதான் இருக்காளே உன் அன்னிக்காரி அமலா, அவகிட்ட தான் கெஞ்சிட்டு இருக்கணும். எத்தனை நாளைக்கு தான் ஃபோன் பேச தெரியல, நோட தெரியல, ஃபோன் பண்ண தெரியலன்னு சொல்லிட்டே இருப்ப. நீ கத்துக்கோமா எப்படி ஃபோன் பேசுறதுன்ட்டு. சரி, நேரம் இருக்கிறப்ப எனக்கு சொல்லிக் கொடு, நானும் கத்துக்கிறேன். எங்கம்மா நேரம் இருக்கு, எனக்கு தூக்கமா வருது, நான் போய் தூங்குறேம்மா. என்னடி இப்பதான் கறி செய்யலாம் சிக்கன் செய்யலாம் அப்படின்னு இப்போ போய் தூங்குறேங்கிற? அம்மாக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணடி. அட போமா, நீ வேற எங்க வீட்டுல தான் கட்டா நானே வேலை செய்யறேன், இங்கே வந்து வேலை செய்யணுமா? கொஞ்சம் ரெஸ்ட் விடுமா, நீயே செஞ்சுக்கோ. என்னால முடியாதுடி, எனக்கு எப்படி செய்யறதுன்னு தெரியல, கண்ணு வேற சரியா தெரிய மாட்டேங்குது. அதுவும் இந்த பேரம்பெத்திங்களா சாப்பிட்றது கொஞ்சம் வாடி கூட மாட இருமே. அவள் இருந்த வரைக்கும் அவளே செஞ்சுக்கிட்டா, நான் செய்யல. செஞ்சு கொடுப்பா, நான் சாப்பிட்டுட்டு இருப்பேன். இப்போ நீ என்னை வேற செய்ய சொல்லிட்ட. வாடி கொஞ்சம் கூட மாட ஒத்தாசையா அம்மாக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன். சரி வரேன் இரு, போய் அப்பாட்ட போதா ஃபோன் பண்ணி சொல்லு. அப்புறம் கறி வரட்டும், அதுக்கப்புறம் சமைச்சிக்கலாம். அது வரைக்கும் நான் கொஞ்ச நேரம் போய் படுக்கிறேன். படுத்தின்னு அப்படியே தூங்கிடுவடி, அதான் சொல்றேன். நான் தூங்க மாட்டேம்மா, நீ வேற. நான் போய் செல்லுனா ஓடிட்டு இருப்பேன், நீ அப்பாக்கு ஃபோன் பண்ணுவோம் செல்லுல. செல்லு கீழே இருக்கடி, வா போலாம். சரி எந்திரிமா, பிள்ளைங்க வேற தேடுங்க எங்க ஆளை காணான்ட்டு. ஆமா ஆமா, உங்க அண்ணனும் வந்துருவான், பசிக்கு சாப்பாடு வேற போடணும்ல. சரி வாமா கீழே போலாம். இருந்தாலும் உங்க அன்னிக்காரி என்னத்த ஏதத்துன்னு ஒரு வார்த்தை கூட ஃபோன் பண்ணி பேசுறடி. அம்மா என்னவா இப்படியே பேசிட்டு இருக்க, அந்த டாபிக்கை நீ முடிக்கவே இல்லையா? பேசாம வாய் முடிட்டு வாமா. மனசே கேட்க மாட்டேங்குது. உங்ககிட்ட யார் பேசுவா? உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா இப்ப லூஸ் ஆயிடணும். இப்படியே பேசினதே பேசிட்டு நான் கீழே போறேன். என்னை விட்டு தனியா போற, எனக்கே பயமா இருக்கு. இரு நானும் வரேன். நான் கீழே போய் சிக்கன் மட்டும்லாம் செய்ய போறேன். அப்படியே உங்க வீட்டுல என்ன சமையல்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. பாய் பாய், see you friends. நாளைக்கு பார்க்கலாம்.